Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 11 பார்த்துட்டு இருக்கோம். Sixth question, if the probability that a fluorescent light has a useful life of at least 600 hours is 0.9. Find the probability that among 12 such light, அப்போ n வந்து 12, p ஓட value 0.9. So exactly 10 will have useful life of at least 600 hours. அடுத்தது 11, at least 11 will have a useful life of at least 600 hours. அடுத்து at least 2 will not have, இங்க not வருது கவனிக்கணும், 2 will not have a useful life of at least 600 hours. So one by one solve பண்ணலாம். Solutionல n ஓட value 12 such lights and p ஓடது 0.9. சரிங்களா, 1 minus 9, 1 minus p இங்கே கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். 1 minus 0.9, 1ல இருந்து 9 மைனஸ் பண்ணும்போது 1, ஸோ 0.1ன்னு எழுதிக்கலாம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுக்குறாங்க, எக்ஸாக்ட்லி 10. எக்ஸாக்ட்லி 10னா p of x equal to 10ன்னு அர்த்தம். ஸோ 12 மேலே 10 கீழே 0.9 10. இது வந்து 1 மைனஸ் 0.9 பவரில் 12 minus 10. அடுத்த லைன்ல மாத்திக்கலாம். 12 10 0.9 பவர்ல 10 0.1 பவர்ல 2. அவ்வளவுதான். இது வந்து நம்ம டெசிமல்ல எழுதிட்டோம். இது அப்படியே நம்ம வந்து விட்டுறலாம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சப்டிவிஷன் வந்து அட்லீஸ்ட் 11 குறைஞ்சபட்சம் 11க்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா நமக்கு என்னோட வேல்யூ 12 தான். So p of x greater than equal to 11 நான் எப்படி எழுதிக்கலாம்னா p of x equal to 11 and p of x equal to 12. ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூ தான் இருக்கு, நம்ம தனித்தனியாவே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாம். p of x equal to 11 plus p of x equal to 12. So first x equal to 11, அப்போ 12 கீழே 11. p ஓட வேல்யூ 0.9 பவர்ல 11. 1 minus p கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 0.1. அப்போ என்னோட வேல்யூ 12 minus 11. சரிங்களா, ஃபஸ்ட்டு எழுதுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எழுதிக்கலாம், தப்பு வராமல் இருக்கணும். அதனால் ப்ளஸ் 12 கீழேயும் நமக்கு 12, அப்புறம் 0.9 இங்கே 12, 0.1 12 minus 12. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். 12 கீழே 11, 0.9 பவரில் 11, 0.1 பவர்ல 1 plus 12 ஆக்சுவலாக இது வந்து 1ன்னு மாறிடும், இதுவுமே 1, anything per 0 is 1. ஸோ நமக்கு 0.9 பவர்ல 12 இருக்கும், 0.1 பவர்ல 12 minus 12 0, இந்த டேர்ம் அப்படியே 1ன்னு மாறிடும். இப்போ பேலன்ஸ் நமக்கு வெறும் இந்த 3 டேர்ம் இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். 12 11 0.9 பவர்ல 11 into 0.1 plus 0.9 பவர்ல 12. இப்போ இது ரெண்டுத்துல இது காமன், 0.9 பவர்ல 11 காமன், 12 11 இது வெளியே போயிடுச்சு, 0.1 plus இதுல 11 இது வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் ஒன்று தான் இருக்கு. சரிங்களா, இப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டா இதை சால்வ் பண்ணிடலாம். 0.1 பவர்ல 11, 12 11, அப்போ ஒரே ஒரு டேர்ம் தான், ஸோ 12 தான் வரும். 12 into 0.1 plus 0.9. 12 into 0.1 ஓட வேல்யூ 1.2 plus 0.9, 9க்கு அப்புறம் 10 11, அப்போ 2.1. 0.9 பவர்ல 11 into 2.1. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா, third subdivision, at least 2 will not have a useful life of at least 600 hours. நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. at least 600 hours. டோட்டலா 12 இருக்கு, அந்த டோட்டல் 12ல அட்லீஸ்ட் 2 வராதுன்னா பேலன்ஸ் இருக்கிறது எடுத்துக்கலாம். அப்போ நம்ம 0 பாசிபிலிட்டிஸ்லேருந்து இருக்கணும். இப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 11 வில் ஹாவ்னு எடுக்கணும், மாற்றி எடுக்கணும், நாட் அ ஹாவ், அதனால தான் 1 மைனஸ் பண்ணுறோம். சரியா, வில் ஹாவ் அதே யூஸ்ஃபுல் லைஃப் அட்லீஸ்ட் 6 hours அப்படின்னு எழுதிக்கணும். சரியா, which is equal to 1 minus p of x greater than or equal to 11
which is equal to 1 minus இப்போ தான் இதை கண்டுபிடிச்சோம் சரிங்களா சைடில் வந்து from 2 அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா அந்த ஆன்சர் எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரும் 0.9 பவர்ல 11 into 2.1 இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இப்போ புக் பேக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 மைனஸ் 2.1 ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு 0.9 பவரில் 11 எழுதியிருப்பாங்க சரிங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க 7th question the mean and the standard deviation of binomial variate x are respectively 6 and 2 mean வந்து 6 standard deviation 2 find the probability mass function அப்புறம் p of x equal to 2 1 p of x is greater than or equal to 2 1 கேட்குறாங்க ஸோ 1 by 1 கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் கொடுத்துட்டாங்க மீன் n into p 6 அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் NPQ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து NPQ ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கும் which is equal to 2னு கொடுத்துட்டாங்க இப்போ n வேல்யூ தெரியாது p வேல்யூ தெரியாது q வேல்யூ தெரியாது 1 by 1 நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துக்கலாம் ரூட் ஆஃப் NPQ is equal to 2 இப்போ ரூட் அந்த சைட் போனால் NPQ is equal to 2 square which is equal to 4 கரெக்டாக இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம் இல்லைனா இதை நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம் NP is equal to 6 நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம் ஏன்னா NP கேன்சல் ஆகிடும் 2 divided by 1 அப்போது NPQ by NP is equal to 4 by 6 NP cancel 2 2s are 2 3s are therefore Q ஓட வேல்யூ 2 by 3 இப்போ Q வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா P ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் Q is equal to 2 by 3 Q னா 1 minus P is equal to 2 by 3 இப்போ P அந்த சைடு கொண்டு போயிட்டு 2 by 3 இந்த சைடு வந்து கொண்டு வந்துக்கலாம் 1 minus 2 by 3 is equal to P 3 1s are 3 3 minus 2 P is equal to 1 by 3ன்னு கிடைக்கும் இப்போ P ஓட வேல்யூ தெரியணும்னு வைங்களேன் மீன் எடுத்துக்கலாம் சைட்லேயே சால்வ் பண்ணுறேன் இப்போ மீன் எப்படி எழுதலாம் மீன் is equal to n into P which is equal to 6 இப்போ n into P ஓட வேல்யூ 1 by 3 which is equal to 6 அப்போது n is equal to 6 into 3 இல்லையா அந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போ என்னோட வேல்யூ 18 ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் P வந்து 1 by 3 Q வந்து 2 by 3 n வந்து 18 ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை x is equal to x ஜென்ரல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபார்முலா என்ன NCX P of x 1 minus P power n minus x x can take the value 0 to n எது வேணால் நமக்கு வரலாம் சரியா இப்போ இதில் நமக்கு டோட்டல் n ஓட வேல்யூ தெரியும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாமா which is equal to n இருக்கிறதுல 18 CX P ஓட வேல்யூ 1 by 3 பவரில் x 1 minus P வேல்யூ Q அது 2 by 3 பவரில் n 18 minus x where x can be 0 1 2 up to 8ன்னு எழுதிக்கலாம் ஜென்ரலாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க when P of x is equal to 3 x equal to 3 கண்டுபிடிக்கலாம் P of x equal to 3 ஸோ நெக்ஸ்ட் லைனில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் 18 3 P ஓட வேல்யூ 1 by 3 பவரில் 3 இங்கே 1 minus 1 by 3 18 minus 3 18 3 1 by 3 பவரில் 3 இது 2 by 3 பவரில் 15 சரிங்களா நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிட்டா போதும் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சால்வ் பண்ண வேண்டாம் ஓகே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P of x greater than or equal to 2 ஸோ இது மாதிரி greater than or equal to வந்தாலே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் 1 minus P of x is less than 2 ஏன்னா அதுதான் ஈஸி 18 வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் less than 2னா 1 0 மட்டும்தான் அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் which is equal to 1 minus P of x equal to 0 plus P of x equal to 1 இது மொத்தமாக ப்ராக்கெட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம் which is 1 minus இப்போ x equal to 0 எடுக்கிறோன்னா 18 C0 1 by 3 0 2 by 3 18 minus 0
சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கலாம். 18c1 1/3 பவரில் 1, 2/3 பவரில் 18 மைனஸ் 1. நெக்ஸ்ட் லைனில் 1 மைனஸ், இது 1ன்னு மாறிடும், இதுவும் 1ன்னு மாறிடும். இது 2/3 பவரில் 18. சரிங்களா? 2/3 பவரில் 18 ப்ளஸ் 18c1 18 இன்ட்டு 1/3 பவரில் 1, அப்போ இன்ட்டு 1/3 இன்ட்டு 2/3 18 மைனஸ் 1 17. 3 1s are 3 6 are 18. சரியா? இப்போ 1 மைனஸ், இது ரெண்டுத்துலேயும் காமன் 2/3 2/3. இங்கே 18 இருக்கு, 17 இருக்கு. 17 தானே எடுக்கணும். எது லோயஸ்ட் பவரோ அதான் காமனாக வெளியே எடுக்க முடியும். பேலன்ஸ் நமக்கு ஒரே ஒரு 2/3 இருக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு 6 இருக்கும். இது வெளியே வந்துருச்சு, நம்ம ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டோம். சரியா? which is equal to 1 minus 2/3 பவரில் 17, 3 6 are 18 plus 2 20, 20/3. கரெக்டா? புக் பேக் எப்படி இருக்குன்னா 1 minus 20/3 into 2/3 பவர் 17 இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.